குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம். இல்லை, அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. அங்கே குழந்தைங்க அழகழகாக யூனிஃபார்ம் போட்டு ஐடி கார்டு போட்டு ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம என்ன நினைப்போம்? அவங்க வாழ்க்கையோட கனவுகளை சுமந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு என்ட்ராகிறாங்க. அதுதான் இல்லைங்க. அவங்க ஒழிச்சு வச்சு சுமந்துட்டு வர்றது லஞ்ச் பேக்கோ இல்லை ஸ்நாக்ஸோ கிடையாது. வாழ்க்கையை அழிக்கிற அரக்கன், அதாவது போதைப் பொருள், போதை ஊசி. என்ன ஒரு பரிதாபம்! பேனா ஏந்த வேண்டிய கை மரணத்தின் மருந்தை ஏந்திக்கிட்டு இருக்கு. கனவு காண வேண்டிய கண் போதைப் பொருளில் சொருகி கிடக்கு. இது தனி மனித வீழ்ச்சி அல்ல, நம் இந்திய நாட்டிற்கும் ஒவ்வொரு தாய் தந்தையின் தியாகத்திற்கும் செய்கிற துரோகம். நண்பர்களே, இந்தியா ஒரு மாபெரும் இளைஞர் நாடு. இதை ஒரு அரக்கன் கண் வைத்து விழுங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் பெயர்தான் எல்லோருக்கும் தெரிந்த இந்த போதைப் பொருள். இன்னும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் என்ன தெரியுமா? வெறும் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் போதைப்பொருள் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 7 கோடியிலிருந்து 11 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கும் 15 பேரில் ஒருவர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கின்றனர். இன்னும் அதிர்ச்சியான உண்மை என்ன தெரியுமா? கஞ்சா பயன்படுத்தும் 3 கோடி பேரில் 20 லட்சம் பேர் பள்ளி சிறுவர்கள். மலையையும் உட்டைக்கும் பலன் கொண்ட கைகள் இந்த மரணம் ஊசியால் தள்ளாடி கிடக்கிறது. போதை அரக்கன் 4 திசையிலும் இருந்து நம் தேச மக்களை பலவிதமாக அழித்து போட்டு காத்திருக்கிறான். சாமானிய மக்களுக்கு தெருக்கோடிகளின் கடைகளில் முகபாவனையாலும் கையடையாளங்களாலும் மறைத்து விற்கப்படுகிறது. நடுத்தர மக்களுக்கு டாக்நெட் என்கிற மாய வலைகளில் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் வழியாக வீட்டுக்கே டெலிவரி செய்யப்படுகிறது. இன்னும் உயர்தர மக்களுக்கு சொல்லவா வேண்டும், கஸ்டமைசேஷன் செய்து விற்கப்படுகிறது. விழிப்புணர்வு இல்லை என்றால் யாரையும் காப்பாற்றுவது கடினம்தான். நண்பர்களே, தெரியாமல் கூட இந்த தவறை செய்யாதீர்கள். வேடிக்கையாக இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் இதை கடத்தினாலும் சரி, இந்தியாவின் கடுமையான சட்டம் NDPS ஆக்ட் உங்களை நோக்கி பாயும். 20 ஆண்டுகள் சிறை, இளமை காலம் முழுவதும் 4 சுவருக்குள் அடைபட்டு போய்விடும். ஜாமீன் எடுப்பதோ இமயமலை ஏறுவதை விட கடினம். குற்ற வழக்குகளில் கூட காவல்துறை அதிகாரிகள் தான் சாட்சியங்களை சேகரித்து குற்றவாளிகளை அடையாளம் காண உதவுவார். ஆனால் இந்த போதைப் பொருள் பிரச்சனையில் நீங்கள் குற்றவாளி இல்லை என்பதை, அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும். அப்பொழுது முக்கியமான கேள்வி ஒன்று உங்களிடத்தில் தோன்றும். இதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா என்று. தவறு செய்தால் தண்டனை நிச்சயம். ஆனால் தானாகவே முன்வந்து மனம் திரும்பி இதற்காக சிகிச்சை பெற்றால் செக்ஷன் 64A படி சட்டத்திலிருந்து தப்பிக்க நிச்சயம் உங்களுக்கு வழி இருக்கு. மேலும் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் NMBA, அதாவது நாசமுக் பாரத் அபியான் எனும் திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மற்றும் போதை பழக்கத்தில் சிக்கி உள்ளவர்களின் மறுவாழ்வின் ஆலோசனைகளுக்காக இலவச எண் 14446ஐயும் இயக்கி வருகிறது. இதற்கு NAPDDR என்னும் நேஷனல் பிளான் படி ஃபண்ட் கொடுக்கப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் பிரச்சனை மற்றும் கடத்தல் போன்ற விஷயங்களை புகார் செய்ய 24 மணி நேர இலவச எண் 1933 இதையும் அரசு நிறுவியுள்ளது. நம் தேச இளைஞர்களை காப்பாற்றவும் கடத்தல் செய்பவரை காட்டிக் கொடுக்கும் நம் இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவரும் இந்த எண்களை பயன்படுத்துங்கள். ஏனெனில் சுலபமாக விற்கப்படுகிற ஒன்றே சுலபமாக மக்களிடம் செல்லும். மக்களாகிய நாம் தான் போதைப்பொருள் ஊடுருவும் வழியை கடினமாக்கி அடைக்க வேண்டும். பாதாளமும் அழிவும் எப்போதும் திருப்தியாகாது. அதனால் நமக்கு என்ன என்று கண்டும் காணாமல் போவதை விட்டுவிட்டு விழிப்போடு புகார் செய்யுங்கள். போதை நோயாளிகளை ஆதரித்து மறுவாழ்வுக்கான ஆலோசனையை கூறுங்கள். இப்படியே விட்டுவிட்டால் நம் இந்திய தேசத்தின் ஆணிவேரான இளைஞர் கூட்டத்தை அரித்துவிடும் இந்த போதை பழக்கம். இரும்பு கருக்கிடுவது போல வாலிப பிள்ளைகளின் வாழ்வை அலட்சியம் கொண்ட நாம் அழித்திடாமல் விழிப்போடு இளைஞர் சமுதாயத்தை மீட்டிடுவோம். போதை ஒரு தற்காலிக இன்பம் அல்ல, இது ஒரு நிரந்தர மரணம் என்பதை ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவோம். இந்த தகவலை உங்கள் அன்பு உறவுகளுக்கு பகிருங்கள். ஏதோ ஒரு இளைஞரின் உயிரை இது காப்பாற்ற உதவும். போதையில்லா இந்தியாவை நாம் சேர்ந்து உருவாக்குவோம். இன்னும் கூடுதலான தகவல்களை தெரிந்திட NDPS ஆக்டின் தண்டனை விதங்களை பற்றி தெரிந்திடவும்
கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.